السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 161. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 161ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் ஒரு புதிய தலைப்பான பாபு கலாஇ ஹவாஇஜில் முஸ்லிமீன என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 161ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பான ஒரு தலைப்பை குறித்தான அந்த விஷயங்களை பற்றி, அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இப்போ இன்றைய பாடத்தினுடைய ஒரு பாடச் சுருக்கம் என்னன்னா, இந்த புதிய தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை, அதனுடைய அர்த்தத்தை, விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கு கீழ் தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஒரு ஆயத்தை குறிப்பிடுவார்கள். அந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த தலைப்பிற்கு தோதுவாக கீழ் வரக்கூடிய இந்த பாடத்தின் முதலாவது ஹதீஸான அந்த முதல் ஹதீஸை குறித்தான அந்த விஷயங்கள், அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதை குறித்தும் நம்ம மூன்றாவது விஷயமாக நம்ம இந்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். மொத்தம் 3 விஷயங்களை இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். இப்போ முதலாவதாக பாருங்க, இந்த பாடத்தினுடைய இந்த பாடத்தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகம் பாருங்க. பாபு கலாஇ ஹவாஇஜில் முஸ்லிமீன. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, முஸ்லிமீன்களுடைய ஹாஜத்துகளை, தேவைகளை நிறைவேற்றுதல் குறித்தான பாடம் என்று இருக்கின்றது. அப்போ பிற முஸ்லிம்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வது குறித்த ஒரு பாடமாக இருக்கு. அப்ப அந்த உலகத்துல ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கலாம். துன்யா சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கலாம், இல்ல மறுமை சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கலாம், இல்ல குடும்ப சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கலாம். இப்படி எத்தனையோ ரீதியில தேவை என்பது ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா ஏராளமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறோம். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு ஹலாலான ஒரு தேவை இருக்குது. இப்போ தேவைகள் மொத்தம் 2 வகை. ஒன்று ஹலாலான தேவை, இன்னொன்று ஹராமான தேவைன்னு 2 தேவைகள் இருக்குது. அது என்னன்னு நம்ம பாடம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஹலாலான தேவை, அப்படிப்பட்ட ஒரு கூடுமாகப்பட்ட ஒரு தேவை ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த தேவையை நம்ம நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும்.
அப்படி நிவர்த்தி செய்து தருவதன் மூலமாக அல்லாஹு தாலா இவனுடைய ஹாஜத்தை இந்த நிவர்த்தி செய்து தந்தான் அல்லவா, அவனுடைய அந்த தேவையை அல்லாஹு தாலா பொறுப்பேற்று அதை நிவர்த்தி செய்து தரக்கூடியவனாக இருப்பான் என்பதாக சொல்றாங்க. அப்போ இத்தகைய ஒரு சிறப்புக்குரிய ஒரு தலைப்பு, இந்த தலைப்பிற்கு தோதுவான ஹதீசுகளை பற்றி தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இரண்டாவதாக முசன்னிஃப் என்பவர்கள் ஒரு ஆயத்தை நமக்கு குறிப்பிடுவாங்க. அதனுடைய அர்த்தத்தை தர்ஜிமாவை நம்ம பாடம் வாசிக்கும் போது நம்ம பார்ப்போம். மூன்றாவதாக ஒரு ஹதீஸினை குறிப்பிடுவார்கள். அந்த ஹதீஸானது சொல்லப்படக்கூடிய செய்தி, ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய சகோதரனுடைய ஹாஜத்தை தேவையை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய ஹாஜத்தை அவருடைய தேவையை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை, இந்த உலகத்தில் ஒரு கஷ்டத்தை நீக்கிவிட்டான் என்று சொன்னால் மறுமை நாளில் இந்த கஷ்டத்தை நீக்கியவருக்கு மறுமை நாளில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களில் இருந்து ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தாலா இவருக்கு நீக்கி தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஹதீஸை தான் நம்ம மூன்றாவது விஷயமாக இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 29வது பாடம். அப்போ ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 29வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இதுவரையிலும் நம்ம 28 பாடங்களை முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம். அந்த அனைத்து பாடங்களையும் அல்லாஹு தஆலா கபூலாக்கி தருவானாக. அப்போ இன்றைய பாடம் 29வது பாடமாக இருக்கு. இதனுடைய தலைப்பு என்னன்னா, பாபு கலாஇ ஹவாயிஜில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யுதல் குறித்த பாடம் என்பதாக இது இருக்கு. அப்போ நம்ம மேல சொன்ன மாதிரி இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு ஆயத்தை கொண்டு வருவார்கள் என்று நம்ம சொன்னோம். இப்போ அந்த குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَفَعَلُوا الْخَيْرَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத். வாஃபாலுன்னு இது தப்பா போட்டிருக்கிறாங்க. இது தப்பு, இது தவறு. நுஸ்ஹா பல வஃபாலு என்பதாக வரணும். சரிங்களா? இங்க சுக்கூன் வரணும். வஃபாலுல் கைர, நீங்கள் நன்மையை நீங்கள் செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சா நம்ம வெற்றியாளர்களாக நம்ம ஆக முடியும் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். இதுல இருந்து ஒரு மாற்று கருத்தாக இந்த கருத்தையும் நம்ம விளைக்கணும். அப்ப தீமையான காரியத்தை செஞ்சோன்னு சொன்னா அது நம்மை ஒரு தோற்கடிக்கக்கூடிய ஒரு தோல்வியாளனாக மாத்திரம்தான் அது நம்மை ஆக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப நன்மைகளின் பக்கம் செல்லும் பொழுது, நன்மையான காரியத்தை செய்யும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக ஆக்குகிறான் என்பதை விளங்கணும். அப்போ இந்த ஆயத்து முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்ன? இங்க வெறும் நன்மைகளை செய்யுங்க, அது உங்களை வெற்றியாளர்களாக அது ஆக்கும் என்று தானே சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அது மட்டும் இந்த ஆயத்தின் மூலமாக கருத்து கிடையாது. இந்த ஆயத்துடைய தப்சீரில் போடுறாங்க, நன்மையை நீங்கள் செய்யுங்கள் அது உங்களை வெற்றியாளர்களாக ஆக்குனா இந்த முஸ்லிம்களுடைய அந்த ஹாஜத்தை நிறைவேற்றுதலும் என்ற அந்த நன்மை இருக்குதா இல்லையா, அந்த நன்மையை தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். அல்ல ஹைர என்பதாக குறிப்பிட காரணம், அந்த நன்மையை நீங்கள் செய்யுங்கள்னா அந்த முஸ்லிம்கள் பிற முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள். நீங்கள் நிவர்த்தி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அது வெற்றியாளர்களாக அது ஆக்கிவிடும்.
நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவீங்க என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ இந்த ஆயத்தின்படி பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிமனுடைய அந்த ஹாஜத்தை, அந்த ஹலாலான ஹாஜத்தாக இருக்கணும். இந்த உலகத்துல 2 ஹாஜத் இருக்கு. ஒன்று ஹலாலான ஹாஜத், இன்னொன்னு ஹராமான ஹாஜத். அப்ப ஹலாலான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த ஹலாலான விஷயத்தின் மீது நமக்கு ஒரு ஹாஜத் இருக்குன்னு சொன்னா அதுதான் ஹலாலான ஹாஜத்து. ஹராமான காரியம் இருக்குதா இல்லையா, கெட்ட காரியம், தீங்கான காரியம்லாம், அந்த தீங்கான காரியத்தின் மீது நம்முடைய தேவை செல்லக்கூடியதாக இருக்கு. அதன் மீது நம்முடைய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடியது ஹராமான ஹாஜத் என்று அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஹவாயிஜில் முஸ்லிமீனா அந்த முஸ்லிம்களுடைய அந்த ஹலாலான ஹாஜத்தை நிவர்த்தி செய்யணும். அதை தான் இந்த இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும் இந்த ஆயத்துல அதான் சொல்றான், ஒரு முஸ்லீம்க்கு ஒரு ஹலாலான ஹாஜத்தை வைக்கிறாரா, அந்த ஹலாலான ஹாஜத்தை நீ நிறைவேற்றி கொடு என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஒரு நபர் கஅபா போகணும், நான் உம்ரா போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படி என்று அவர் ஆசை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். புரியுதா? இப்போ இது கூட ஒரு சுன்னத்தான காரியம், ஒரு ஃபர்லான காரியம் என்பதில் சேரும். இந்த ஹஜ்ஜி உம்ராலாம். இப்போ அதை விட்டுட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த உலகத்துல ஒருத்தவருக்கு பைக்கு தேவைப்படுது. பைக்கு ஹராமா ஹலாலா? ஹலாலு தான். முறையாக ஓட்டும் வரையிலும் அதன் மூலமாக எந்த ஒரு உயிர் சேதம் வராமல் இருந்தா அது ஹலாலு தான், பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பைக்கு ஒரு ஆளுக்கு தேவைப்படுது. அவருடைய வேலை அப்படி, பைக் இருந்தால் தான் அவருடைய வேலை ஓடும். பைக் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது அவருக்கு, அனாவசிய தேவையாக கிடையாது, அத்தியாவசிய தேவையாக அவருக்கு இருக்குன்னு சொன்னா அந்த பைக் என்பது அவருக்கு ஒரு ஹலாலான ஹாஜத்து. அப்போ ஒருத்தவர் பைக் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறாரு, ஆனா அவரிடத்துல காசு இல்லை. அவரிடத்துல அந்த பைக்கை வாங்கக்கூடிய அளவிற்கு பைசா இல்லை. பைசா இருந்துன்னு சொன்னா அந்த பைக்கை அவர் வாங்கிடுவாரு, நல்ல நல்ல காரியங்களுக்கு அவர் செலவு செய்வார் அப்படின்னு தெரியும். ஆனா அவரால் பைக் வாங்க முடியலைன்னு சொன்னா இப்போ இவருக்கு இருக்கிறது இது ஒரு ஹலாலான ஹாஜத்து. அப்ப இந்த முஸ்லிமனுடைய இந்த ஹலாலான ஹாஜத்தை நிவர்த்தி செய்து தரணும். நிவர்த்தி செய்து தருவது குறித்தான பாடமாக தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பைக் வாங்க ஆசைப்படுறாரா, அவருக்கு நீங்கள் பைக்கு வாங்கி கொடுங்க. அவருக்கு நீங்கள் வாகனத்தின் மூலமாக நீங்கள் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அப்படி நீங்கள் இப்படி ஒரு ஹலாலான ஹாஜத்தின் மீது நீங்கள் நிறைவேற்றி நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்து அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒரு ஆயத்திற்கான தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கத்தையும் பற்றி நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 77வது ஆயத்தாக சூரத்துல் ஹஜ்ஜில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த முதல் ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய ஹதீஸான அந்த முதலாவது ஹதீஸை குறித்தான விஷயத்தை பற்றி நம்ம இப்பொழுது பார்ப்போம் வாங்க. 244வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 244வது ஹதீஸாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது வானிபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான சய்யிதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுது.
ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து போகுது, இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ அவங்க ரெண்டு பேரை தான் குறிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம் ஆகிறவர், அஹுல் முஸ்லிமி இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கிறார். அப்போ ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப அல்லாஹும் குர்ஆன் ஷரீஃப்ல இந்த செய்தியை பதிவு செஞ்சு தரான். இன்னமல் முஃமினூன இஹ்வா என்பதாக குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லுவான். ஒவ்வொரு முஃமின்களுமே, ஒவ்வொரு இறை விசுவாசிகளுமே அவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் சகோதரர் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராக தான் இருக்கிறார். லா யظلمஹு அவருக்கு அந்த முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு அநீதம் இழைக்க மாட்டார். வலா யுஸ்லிமுஹு இன்னும் அந்த முஸ்லிமை பாதுகாக்காமல் இருக்க மாட்டார், நிம்மதி பெறாமல் இருக்க மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அவர் எப்படி இருப்பார்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு அநீதம் செய்யாத அளவிற்கு இருப்பார். அப்போ நம்மின் மூலமாக பிற முஸ்லீமுக்கு எந்த ஒரு அநீதமும் இழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அப்படி அநீதம் இழைக்க மாட்டார். இன்னும் இவரின் மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்படாமல் இருக்க மாட்டார். இப்ப பாதுகாக்கப்படாமலும் இருக்க மாட்டார்னா அவர் முழுமையான பாதுகாப்பை அவர் வழங்குவார். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கைவிட்டுற மாட்டாரு. ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, கஷ்டப்படுறாருன்னு சொன்னா அந்த முஸ்லீம் பார்த்துக்கிட்டு அவர் என்னமோ போறாரு, அவரை எக்கேட போட்டும், நம்ம வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் நினைக்கக்கூடியவராக இருக்க மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்ப இதன் மூலமாக ஒரு கருத்து விளங்குதா இல்லையா நமக்கு? அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநீதம் செய்கிறான் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தீங்கு செய்து அவனை நிம்மதி பெறச் செய்யாமல் அவனை பாதுகாக்காமல் விட்டு விடுகிறான் என்று சொன்னால் அவன் உண்மையான முஸ்லீம் இல்லை என்பதையும் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இப்படி அநீதம் இழைக்காதவரும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு நல்ல பாதுகாப்பு அளிப்பதும் தான் உண்மை முஸ்லிம் குணமாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, மன் ஒருவர் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி தன்னுடைய சகோதரனின் தேவையில் நிவர்த்தி செய்யக்கூடியவராக ஆகியிருந்தால், கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி அவருடைய ஹாஜத்தில், அந்த நிவர்த்தி செய்து தரக்கூடிய அவருடைய ஹாஜத்தில், அவருடைய தேவையில் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு முஸ்லீம்க்கு ஒரு ஹலாலான ஹாஜத்து, ஒரு நல்ல தேவை இருக்குது. அந்த தேவைய நிவர்த்தி செய்து கொடுக்கும் விதமாக, அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் விதமாக ஒரு முஸ்லீம் ஆகிறான் என்று சொன்னால், இவனுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி, அந்த இந்த இரு உலகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்து தரக்கூடியவனாக இருக்கிறான். காரணம் என்ன? அவன் தன்னுடைய சகோதரனான அந்த முஸ்லீமுக்கு உதவி செய்யக்கூடியவனாக, அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருந்தானா இல்லையா? அதன் காரணமாக தான் அல்லாஹு தஆலா இவனுடைய ஹாஜத்தை நிறைவேற்ற தரக்கூடியவனா இருப்பான். இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்களே இல்லையா, நம்ம பிற மக்களை நம்ம பார்த்து கொண்டால் அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கொள்வான் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லலாம். அப்ப இங்க அந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லி தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஒரு கஷ்டத்தை ஒரு முஸ்லிமை தொட்டும் யார் நீக்குவாரோ, ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு அவரை விட்டும் அல்லாஹு தஆலா நீக்குவான், பிஹா அந்த கஷ்டத்திற்கு பகரமாக, குர்பத்தன் ஒரு கஷ்டத்தை, மின் குரபி யௌமில் கியாமத்தி மறுமை நாளின்
கஷ்டங்களிலிருந்தும் ஒரு கஷ்டத்தை அந்த கஷ்டத்திற்கு பகரமாக அவனை தொட்டும் அல்லாஹு தாலா நீக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு கஷ்டத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சிரமம் ஏற்படுது, உடலாலோ இல்ல பணத்தின் மூலமாகவோ, இல்ல ஒரு கடன்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு வைங்க, இல்ல ஒரு உடம்பு சரியில்லாம ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப இயலாத ஒரு நிலையில இருக்கிறாரு, அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் தானே அது. அப்போ அந்த கஷ்டத்தை ஒரு முஸ்லீம் நிவர்த்தி செய்து வைக்கிறாருன்னு சொன்னா, அந்த கியாமத்து நாள்ல எக்கச்சக்கமான கஷ்டத்தை அல்லாஹு தாலா வச்சிருப்பானா. சொல்லித்தராங்க, அந்த கியாமத்து நாளில் அல்லாஹு தாலா வகை வகையான பல கஷ்டங்களை வச்சிருப்பான். அப்போ நன்மைகளை செய்து வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இன்பத்தை வச்சிருப்பான். அப்போ அந்த தீமையை செய்து அதில் ஊறி கிடந்தவர்களுக்கு துன்பத்தையும் வேதனையும் அல்லாஹு தாலா வச்சிருப்பான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய அந்த கஷ்டத்தை ஒரு முஸ்லீம் தீர்த்தாருன்னு சொன்னா, இவருக்கு அந்த மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த அவ்வளவு கஷ்டம் இருக்குதா இல்லையா, அந்த அவ்வளவு கஷ்டத்துல இருந்து அல்லாஹு தால ஒரு கஷ்டத்தை நீக்குவான். அப்போ ஒரு கஷ்டத்தை ஒரு முஸ்லீமுக்கு அவர் தடுத்தா ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தாலா நீக்குவான். அப்ப ரெண்டு கஷ்டத்தை அவருக்கு உலகத்துல ஏற்பட்ட ஒரு ரெண்டு கஷ்டத்தை இன்னொரு முஸ்லீம் நீக்கிட்டாருன்னு சொன்னா, அவரை விட்டும் அல்லாஹு தால இரண்டு கஷ்டத்தையும் வறுமையினால நீக்கக்கூடியவனா இருப்பான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதத்தான் சொல்றாங்க, ஒரு முஸ்லீமுக்கு நீ கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹு தஆலா உன்னுடைய கஷ்டத்தை நீக்குவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒமன் சதர முஸ்லிமன், இன்னும் ஒருவர் ஒரு முஸ்லிமை மறைத்தால், அதாவது ஒரு முஸ்லிமனுடைய குறையை மறைத்தால் என்று சொன்னால், சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அவரை அவருடைய குறையை அல்லாஹு தஆலா மறைத்து விடுவான். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்களா இல்லையா, அவர்கள் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்கும். இந்த உலகத்துல எக்கச்சக்கமான குறைகள் இருக்கும். மனிதர்களுக்கான குறைகள் இருக்கக்கூடியதுதான் மனிதர்கள். பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் தான், எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்போ அப்படி இருக்க இந்த உலகத்துல ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவமான செயலோ இல்ல ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய குறையோ, அந்த குறையோ இல்ல அந்த பாவத்தையோ யாராவது ஒருத்தன் மறைச்சாலும் சொன்னா, ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறை, ஏதாவது சின்ன குறை, ஏதாவது சின்ன பாவத்தை அவர் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாம அதை பகிரங்கப்படுத்தாம மறைத்து விட்டார் என்று சொன்னால், இவர் தன்னுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் செஞ்சிருப்பாரா இல்லையா, அப்போ அந்த மனிதர் இந்த உலகத்துல சில குறைகள் சில பாவங்கள்லாம் செஞ்சிருப்பாரா இல்லையா, அப்போ அந்த பாவத்தை அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல மன்னிக்க கூடியவனாக இருப்பான். மறுமை நாள்ல மறைக்கக்கூடியவனாக இருப்பான். யார்கிட்டையும் பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி விட மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யுதல் என்ற இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் இப்படி எல்லாம் செஞ்சா அல்லாஹு தஆலா இதையெல்லாம் அவனுக்கு வழங்கக்கூடியவனாக இருப்பான் என்பதாக சொல்லிவிட்டு, அதுல முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயமே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுடைய அந்த ஹாஜத்தை, அந்த தேவையினுடைய விஷயத்துல நிவர்த்தி செய்யக்கூடியவனாக ஆயிட்டான்னு சொன்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தரக்கூடியவனாக அல்லாஹு தஆலா ஆகுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னாங்களா இல்லையா. இப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான், இந்த ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு கல்லாஹி ஹவாயிஜில் முஸ்லிமீன் என்ற இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்துல இந்த புதிய தலைப்பான இந்த தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒரு ஆயத்திற்கான தர்ஜிமாவை விளக்கத்தையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக கீழ் வரக்கூடிய இந்த 244வது ஹதீஸை குறித்தான தர்ஜிமாக்களையும் அதனுடைய முழுமையான விளக்கத்தையும்
விளக்கத்தையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 245வது ஹதீஸை குறித்தான விஷயங்களையும் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.